மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? No comments. Simply yes. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப Hello, kiss me. Hello, hello, hello. நில்லுங்க. எல்லாருக்குமே ரொட்டீன் லைஃப்னு ஒன்று இருக்கும். டெய்லி என்னோட வீக் டேஸில் ஒரு நாள்னா ஒரு மத்தியானத்துலேருந்து நைட்டு வர லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து பூண்டு குழம்பு, முட்டை, கீரை தான் வந்து கடைஞ்சிருந்தேன். இல்லை, ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லஞ்சு வச்சு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டாச்சு. நான் அப்படியே மேலே வந்தேன். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து தலை குளிச்சிருந்ததுனால தலையெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது. சரி, கொஞ்சம் ஹேர் ட்ரையர் போட்டு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். இந்த ஹேர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை எல்லாமே பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வரைக்கும் ஹேர் ட்ரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ப்ளோ ட்ரை பண்ணலை. இதில் வந்து இந்த மாதிரி கப்பு, அப்புறம் வந்து நாசில்லாம் வருது. நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், பட் ஈஸியாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மேலே பார்த்துட்டிங்கன்னா பாத்ரூம்ல எல்லாம் மிரர் இருக்கு. பட் இந்த பெட்ரூம்ல அந்த கிளாசெட்ல தான் வந்து மிரர் நாங்கள் மாட்டியிருக்கோம். ஸோ அங்கே தான் தலையெல்லாம் சீவிக்கிறது. யார் எங்க கிளம்புனாலும் ஆளா லீஸ் எடுத்துட்டு உட்காந்துருக்கிறது ஆரா தான். அன்னைக்கு வந்து நானும் சல்வார் மாட்டியிருந்ததுனால அவ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ஆக்சுவலா வந்து சாட்சியை வந்து நான் தான் பிக்கப் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால சரின்னு சல்வார் போட்டிருந்தேன். ஸோ நாங்க 2 பேரும் வெளியில போறோம்னு நினைச்சிட்டு ஆரா வந்து லீஸ் எடுத்துட்டு உட்காந்துட்டா. அப்புறம் அவங்களும் ஆஃபீஸ் கிளம்புனோடனே நான் உள்ளே வந்துட்டு நான் லஞ்சு சாப்பிடணும். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் அத்தையும் சாப்பிட்டாச்சு. சரி, அப்புறம் நான் வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. பூண்டு குழம்பும் முட்டையும் கீரையும். இது நல்ல ஒரு காம்பினேஷன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த கீரை வந்து சுக்கட்டி கீரை தான் அன்னைக்கு கடைஞ்சிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, பருப்பு போட்டு. கிச்சன் சிங்க் டேப் வந்து முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ நான் டேப் மாற்றிட்டேன். அதை கூட ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆராக்கும் அப்படியே சாப்பாடு வச்சாச்சு. அவளும் என்ன வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைபாட் வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு. அந்த திருப்ப முடியல, எதுவுமே பண்ண முடியல. நான் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ட்ரைபாட் வந்து நான் வாங்கினது ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரைபாடு. இதுதான் நான் வாங்கினேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் நிறைய யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. அன்னைக்கு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமே நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கு. ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. நல்லா இருக்கு.
என்னோட பழைய ட்ரைபாடுமே வந்து சூப்பரா இருக்கும். அதே மாரி மாடல் தான். அத விட கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருந்துச்சு. ஈஸியா ஸ்மூத்தா மூவ் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல அந்த மொபைல் மாட்டுறதுக்கு, கேமரா மாட்டுறதுக்கெல்லாம் வந்து அந்த ஹோல்டர் குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஆங்கிள்லாம் கழட்டி மாத்திக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. வேணுங்கிறவங்க லிங்க்க செக் பண்ணி பாருங்க. அந்த ட்ரைபாட் வந்து கேரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒரு பேக் மாரி குடுத்துருக்காங்க. நம்ம அங்கங்க எடுத்துட்டு போற மாரி நல்லா இருக்கு. ஸ்டுடியோல வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரின்னு சாக்ஷிக்கு வந்து டெய்லி வேரும் நான் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸும் வாங்கினேன். ஐலைனர், லிப் கிளாஸ், லிப்ஸ்டிக் வாங்கினேன். ரொம்பவே எல்லாமே வந்து 149 100 அந்த மாதிரி தான். இந்த ஐலைனர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஷிம்மரியா இருக்கும் நம்ம கண்ணுல போடும்போது. இந்த லிப்ஸ்டிக் பார்த்தா கொக்கோ க்ரஷ்ன்னு நல்ல சாக்லேட் கலர்ல. இந்த லிப்ஸ்டிக் ஏன் நான் வாங்கினேன்னா எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு. இந்த லிப் கிளாஸ் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்டா மட்டும் இருக்கும். நான் சும்மா தான் அது வாங்கினேன் கொஞ்சம் ஷைனியா இருக்கிறதுக்காக வேண்டி. இதுதான் வந்து அவளுக்கு வாங்கின டெய்லி வேரு. எல்லாமே வந்து 249 அந்த மாதிரி ரேஞ்சில் தான். 2 பேண்ட் மாதிரியும் 3 ஷார்ட்ஸ் மாதிரியும் வாங்கினேன். ஆக்சுவலா சாக்ஷி வந்து ரொம்ப ஒல்லி, ஹிப்பெல்லாம் வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அவளுக்கே நான் 5 வயசு 6 வயசுக்குரிய ட்ரெஸ்ஸை தான் எடுக்கணும். இது வந்து நான் ஹிப்பு வந்து கட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ஒரு பேண்ட்ல தான் அப்படி இருந்தது. எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பட் ஓகே போடலாம். கிளாத் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாக்ஷியை கூப்பிட போறதுக்கு வந்து டைம் ஆச்சு. ஸோ ரெடி ஆயிட்டு இருந்தேன். இந்த கலர் ஷேடு தான் நான் மோஸ்டா எப்பயுமே லிப்ஸ்டிக்கா இருந்தாலும் கன்சீலரா இருந்தாலும் நான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ஒயிட் பேச்சஸ் இருக்கு. அதாவது லீகோடர்மான்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஸோ கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக நான் அது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். வெளியில் போகிறப்ப ஃபங்க்ஷனு இந்த மாதிரி இதுல எல்லாம் நான் அதுதான் போட்டு கவர் பண்ணிக்கிறது. இப்போ லிப்ஸ்லையும் வேற கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டதுனால லிப்ஸ்டிக் கூட ஜுடியோவில் சாக்லேட் கலர் வாங்கினதே அதுக்காக தான். என்ன மாதிரி லீகோடர்மா வந்து நிறைய பேர்த்துக்கு நானே பார்த்துருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்துருச்சு. ஆக்சுவலாக மேரேஜ் டயத்துலலாம் ரொம்ப இல்லை. ஆஃப்டர் டெலிவரி தான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். சரி நம்ம அப்பப்போ வெளியில் போய் சாப்பிட்றது அதனால கூட இருக்கலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. ஒரு ஸ்டேஜில் விட்டாச்சு, பேசாமல் விட்டுடலாம் அப்படின்ட்டு. அதனால இப்போ மேக்கப்பே போட்டு போட்டு அப்படியே கவர் பண்ணிக்கிறது. மேக்கப் போட்டு கவர் பண்ணுற வரை கவர் பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கு. A few moments later. சாக்ஷி டயர்டா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவளுக்கு கொஞ்சம் தலையெல்லாம் சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயுமே அவளுக்கு வந்ததும் கொஞ்சம் லஞ்ச் என்ன பண்ணிருக்கோமோ அதை நான் கொடுத்துருவேன். இதுதான் அந்த ஜுடியோல எடுத்தது. அதுல ஒரு பேண்ட் தான் இது. நல்லா இருக்குது குவாலிட்டி. நீங்க வந்து ஜுடியோ ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு கிட்ஸுக்கெல்லாம். சாக்ஷி எப்பயுமே ஸ்கூல் விட்டு வந்தான்னா அவ கூடயே சுத்திட்டு இருப்பா. அவளுக்கு சாப்பாடு வைக்கிறது, அவளுக்கு என்னெல்லாம் பண்றோன்னோ பார்த்துட்டே இருப்பா. அன்னைக்கு எக்கு வேறையா, அந்த வாசனைக்கே பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா. சரி நான் அவ தட்டுல இருந்து கொஞ்சம் பிச்சு வாயில ஊட்டி விட்டேன். அப்புறம் சாக்ஷி வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எப்பயுமே வந்ததும் இந்த ஸ்விங்ல ஒரு 2-3 தடவை ஆடணும். அப்பதான் அவளுக்கு வந்து திருப்தியா இருக்கும். ஈவினிங் வந்து சரி விளக்கெல்லாம் பொருத்தணும்ல. ஸோ கார்டன்ல ஏதாவது கொஞ்சம் பூ இருக்கா அப்படின்னு பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பேஸ்கெட் தூக்கிட்டு வெளியில வந்துட்டேன். வந்து கொஞ்சம் பூ தான் இருந்தது. அப்பப்போ கொஞ்சம் வாடுது, அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு.
இதை விட அதிகமாவே இருக்கும். அன்னைக்கு இவ்வளோதான் இருந்துச்சு. சரி ஃப்ளவர் பாட்ல வந்து சரி சாமிக்கும் கொஞ்சம் வாசல்லையும் வைக்கலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு தண்ணி வச்சு கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு ஒன்று சாமி முன்னாடியும் கொஞ்சம் வாசல்ல வச்சும் விளக்கேற்றலாம் அப்படின்னு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன். அப்புறம் டீ டைம் வந்துருச்சு. சரி சாக்ஷி வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் கேட்டா. அன்னைக்கு நியூட்டல்லாவும் பிரெட்டும் இருந்ததுனால அவளுக்கு வந்து அந்த பிரெட்ல நியூட்டல்லா வச்சு தடவி கொடுத்தாச்சு. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நியூட்டல்லால மில்க் ஷேக்கு, நியூட்டல்லால பிரெட்ல தடவி கொடுக்கணும். நியூட்டல்லாவோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது தான். இதுவே ரொம்ப மாதம் கழிச்சு தான் வாங்கினோம். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஸ்வீட் பப்ஸ் வந்து நல்லா சூடாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் சாப்பிட்டுட்டு சும்மா நல்லா ஒரு டீ போட்டு சூப்பராக குடிச்சிட்டேன். அன்னைக்கு கிளைமேட் வந்து நல்லா வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் விளக்கு பொருத்துறதுக்கு டைம் ஆயிடுச்சு. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் விளக்கு பொருத்திட்டு வெளியிலையும் கொஞ்சம் அந்த ஃப்ளவர் பாட் வச்சு விளக்கு ஏற்றியாச்சு. இந்த ஃப்ளவர் பாட்டும் இந்த விளக்கும் வந்து ஈசிஆர் ரோட்ல வந்து ஒரு கடையில தான் வாங்கினது. இது மாதிரி பெருசுல ஒன்று வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் சைஸ் சின்னதா வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசா வாங்கி வச்சா இன்னும் அழகா இருக்கும். 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டாலே இந்த ஆரா வந்து இப்படிதான் பண்ணுவா. வெளியில போயிட்டு வந்தாலே மோஸ்டா அவ இப்படிதான் பண்ணுவா. ஏன்னா ரொம்ப நேரம் பார்க்கல, அதனால. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் டைம் வந்துருச்சு. 7:30 ஒரு 7:45 அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் டின்னருக்கு. அன்னைக்கு வந்து சப்பாத்தியும் பேபி கார்ன்ல வந்து கிரேவியும் வைக்கலான்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பெல்லாம் ஊற போட்டு இந்த மசால் வந்து தக்காளி இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம வழக்கமா பண்ற மாதிரி தான் கடைசியில் அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை வந்து அரைச்சு ஊத்துற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல பண்ற மாதிரி தான். சோம்பு சில பேர் வந்து ஸ்பைசஸ் போடுவாங்க, பட்டை கிராம்பு இந்த மாதிரி. நான் அதெல்லாம் போடல. நான் சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுட்டேன். இந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல அதை அரைச்சு ஊத்திட்டு இஞ்சி பூண்டும் போட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தான். கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த பேபி கார்ன் இருக்குல்ல, நான் ஒரு பாக்கெட் எடுத்திருந்தேன். அந்த பேபி கார்னை வந்து கட் பண்ணி அதில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து முன்னாடியே பாயில் பண்ணிட்டு அதை வந்து கிரேவி பண்ணுவாங்க. நான் அன்னைக்கு வந்து பாயில்லாம் பண்ணலை, டைரெக்டாகவே பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். முன்னாடியே பாயில் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும். அன்னைக்கு நான் வந்து டைரெக்டா போட்டுட்டேன். ஸோ அதுல வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கொஞ்ச நேரம் கிரேவி வந்து சிம்லே போட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலா பேபி கார்ன் வந்து வேகாமல்லாம் இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்படியும் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தானே. சமையல் எப்படி வேணாலும் பண்ணலாம், டேஸ்ட் இருந்தா போதும். கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. சைட்ல வந்து சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் சப்பாத்தி வந்து பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவாங்க. நான் அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே பிசைஞ்சு அப்படியே சுட ஆரம்பிச்சிருவேன். எனக்கு வந்து சப்பாத்தி சுடுறதுல நான் எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தி வந்து சாஃப்டாலாம் வராது. மேபி 10 நிமிஷம் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா ஒரு வேளை நல்லா இருக்குமோ என்னமோ. நான் வந்து பிசைஞ்சிட்டு அப்படியே சுட ஆரம்பிச்சிருவேன். கிரேவிக்கு வந்து அந்த அரைச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் கசக்கி போட்டாச்சு. சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே வாசனை வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. என்ன ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டுட்டு, நான் சப்பாத்தி ட்ரை பண்ணவா அப்படின்னு கேட்டாங்க. சரி பண்ணுங்க அப்படின்னேன். பின்னாடியே போயிடுச்சு மாவு.
என்ன தேய்க்கணும் இதில்? கரெக்டா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ 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 இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. 2-3 தடவை தேய்ச்சி பார்த்தாங்க. அது ஃப்ரண்ட்டும் பேக்குமா அந்த கட்டையிலே ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை. வடிவேலு ஜோக்கு மாதிரி தான் ஆயிப்போச்சு. அன்னைக்கு பார்த்துட்டு எங்களுக்கு அந்த ஜோக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் அதை இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கிரேவி சூப்பரா இருந்தது. அதை செஞ்சு பிளேட்ல வைக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு கால் வந்துருச்சு. சரி, காலோட அட்டன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட உட்காந்துருக்கும் போது சாக்ஷி கதை கதையா சொல்லிட்டு இருந்தா. கிரேவியும் சூப்பரா இருக்குன்னு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கு இந்த பேபிக்கான பன்னீர்னா அவ்வளோ இஷ்டம். பன்னீரை எப்படி பண்ணி கொடுத்தாலும் அவ சாப்பிடுவா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே நைட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் தூங்குவேன். எனக்கு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும்ல. அதனால காலையில எந்திரிச்சோன்னா அதை பார்த்தாலே நமக்கு எப்படி துடைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். காலையில வந்தோன்னா கொஞ்சம் கிளீனா இருந்தா நமக்கு அடுத்த வேலை டக்கு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிரும். காலையில டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பயுமே நைட்டு கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிடுவேன். பாத்திரம் கூட 1-2 இருக்கும். அது கூட நம்ம டக்குன்னு கழுவிக்கலாம். ஆனா அந்த கவுண்டர் டாப் கொஞ்சம் எண்ணமா இருந்தா பிசு பிசுன்னு நல்லா இருக்காது. அதனால அதெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் தான் படுக்க போறது. என்னோட ரொட்டீன் லைஃப் ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் வரை இப்படிதான் போகும். உங்களுக்கு என்னோட ரொட்டீன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.